ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தீபம் எப்பவுமே தீமைகளை எல்லாம் எரித்து நன்மைகளை கொண்டு சேர்க்கும். தீபம் என்னைக்கும் கீழ் நோக்கி எரியாது, மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே இருப்பதுதான் தீபம். அந்த தீபத்தை நம் தலைவர் ஏற்றுகிறார். அண்ணாமலை அவர்களின் திருக்கரத்தால் இப்போது இந்த குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. நாம் ஆவலுடன் முன்னாள் பாஜக மாநில தலைவர் புதிய அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறார். We the Leaders என்ற அமைப்பு அதற்கு முன்னோட்டம் விடுகிறார். அதனது முதல் மாநாடு பொள்ளாச்சியில் போதையில்லா தமிழகத்துக்கான மாநாடு என்ற தலைப்பில் நடைபெற்று வருகிறது. பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் திரு கே அண்ணாமலை பேசுகிறார். நம்முடைய திரு துக்ளக் ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு அண்ணாமலைக்கான ஸ்பேஸும் வாய்ப்பும் சூழலும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரமேஷ்? தமிழக அரசியலில் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒவ்வொரு கட்சி மீதும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. குறிப்பாக 2 பிரதான திராவிட கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டன என்ற குற்றச்சாட்டை தாவேகாவும் அதிமுகவிலிருந்து விலகியவர்களும் முன்வைக்கிறார்கள். அதே சமயம் ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய தாவேகா ஊழல் இல்லை என்று சொல்லுகிற, மேல்மட்டத்தில் ஊழல் இல்லை என்று சொல்லுகிற ஒரு பிளஸ் பாயிண்டை தவிர மீதி எதுவும் பெருசாக சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை. முதலமைச்சர் விஜய் இன்னும் எலெக்ஷன் மோடில் இருந்தே வெளிவரவில்லை. சினிமா பாணி பேச்சுக்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தூய அரசியல் என்று சொல்லுகிற அவர் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் தூய்மையானவையாக இருக்கின்றனவா என்ற கேள்வி இன்றைக்கு பெரிய அளவில் விவாத பொருளாக எழுந்துள்ளது. அதற்கு இதுவரை முதலமைச்சர் நேரடியாக பதில் கூறவில்லை. ஊழல் சக்திகளை அரவணைத்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகமா, தமிழக வாஷிங் மிஷின் கழகமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றது இது நிச்சயமா ஒரு வாஷிங் மிஷினாங்கிற விமர்சனத்தை எழுப்புறாங்க. அதை திரு அண்ணாமலை எழுப்புற அளவுக்கு அவருக்கு இன்னைக்கு ஒரு பொசிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எழுப்ப முடியும். இல்ல எழுப்பினா நீங்க ஏற்கனவே பெரிய வாஷிங் மிஷின் தானே இருந்தீங்கன்னு பதில் விமர்சனம் எழுப்பாங்கல்ல. பாஜக தானே நாட்டிலே பெரிய வாஷிங் மிஷின் விமர்சனம் செய்றாங்க. அன்னைக்கு அதெல்லாம் நீங்க கேட்கலையேன்னு கேட்பாங்க. இல்ல நீங்கள் வேறு மாநிலங்களில் நடைபெற்ற அரசியல் குறித்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பதிலளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. இவர் இங்கே என்ன அரசியலை முன்வைக்க போகிறார், என்ன பிரச்சனைகளை பேச போகிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் அதிலிருந்து வெளியே வந்த பிறகு ஓரிரு கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார். அதிலே மத்திய அரசினுடைய நிலையிலிருந்து மாறுபட்ட விமர்சனங்களை ஓரிரு கருத்துக்களில் முன்வைத்திருக்கிறார். இரண்டாவது, பாரதிய அதுல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போக முடியும்? நீங்க விலகி போனாலும் கூட அது ஒரு ஏற்கத்தக்கதா பார்க்கப்படுமா? இல்ல நீங்க வசதியா மாத்துறீங்க அப்படின்னு பார்க்கப்படாதா? இல்ல, ஏற்கப்படாது என்று நீங்கள் எப்படி முன்கூட்டிய முடிவுக்கு வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியல. ஏன்னா அதுல இருந்து அவர் இருந்த போது இதுல ஒரு மாறுபட்ட கருத்து சொன்னவர் இல்லையா? அதாவது ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இயங்க வேண்டிய நிலையில் இருந்தது என்பது வேறு. அந்த கட்சியிலிருந்து விலகி புதிய பாதையில் பயணிக்க தொடங்கிய பிறகு அவர் என்ன தவறு செய்கிறார், அவருடைய நிலைப்பாடுகளில் என்ன குறை காண இடம் இருக்கிறது என்பதைத்தான் மக்கள் பார்ப்பார்கள். இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய விமர்சனங்களை இவரிடம் கேட்டுக் கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது. குறை காண்பதற்காகவோ அல்லது அவரை பலவீனப்படுத்துவதற்காகவோ நீங்க சொல்றதை நான் ஏற்கிறேன். ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, அதுல ஒரு அங்கம் தான் பாஜகவுடைய ஸ்டேட் யூனிட். பட் ஆனா அரசியல் அது ஒரு அம்யூனிஷன் தானே. இப்ப இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கும் போது தமிழக பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது அவர் மாநில தலைவராக எதிரொலிச்சிருப்பார். இன்னைக்கு சொல்லும் போது அதையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த ரீல்ஸ் உலகத்துல இல்ல ட்விட்டர் உலகத்துல தான் நம்ம இருக்கோம். நான் சொல்லுகிறேன், அதற்கு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகும் போது அகில இந்திய தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திலே மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்த இடத்தில், எந்த புள்ளியில் மாறுபட்டு அவர் வெளியே வருகிறார் என்று சொன்ன பிறகு முற்கால செயல்பாடுகளுக்கு பதிலை கேட்க முடியாது. ஏன் என்று சொன்னால் மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற அந்த மொழியில் அகில இந்திய தலைமை செயல்படவில்லை. அதிலேயே எல்லா பதிலும் அடங்கிவிட்டது. ஆகவே பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பது தவறு. ஏனென்றால் உட்கட்சியிலே இருக்கிற போது கட்டுப்பாடு காரணமாக அமைதி காத்தது வேறு,
அந்த நிலைப்பாட்டை அந்த கொள்கையை வரித்து கொண்டு விட்டார், ஏற்றுக்கொண்டு விட்டார். ஐ டேக் யுவர் பாயிண்ட் சார். நீங்க சொல்றது சரி. அதுக்கு நீங்க அந்த கட்சியுடைய செயல்பாட்டுக்கு இவரை பொறுப்பாக்க முடியாது அப்படிங்கிறீங்க. பட் ஆனா அதுல இன்னொரு சவால், இன்னைக்கு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் லேயரா சேர்ந்திருக்கிற பலர் பாஜகவிலேருந்து வந்தவங்க, இல்ல அந்த சித்தாந்தத்துக்கு ஏதோ ஒரு பிடிப்பு உள்ளவங்க. ஸோ அந்த பேசியா அவர் சமாளிக்க வேண்டிய சவால் அவருக்கு இருக்கும்ல. ரொம்பவும் விலகி போக முடியாது. விலகி போனா அவங்க தே மைட் நாட் பி ஆன் போர்டு, இல்ல அவங்களுக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அதாவது நேஷனல் அவுட்லுக்கோட ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸோட அவர் இயங்குவார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்வது அவருடைய அறிக்கையின் மூலம். அரசியல் கட்சியாக மாறும்போது அவர் ஒரு அறிக்கை வெளியிடுவார், வரைவு அறிக்கை, அந்த டிராஃப்ட் பிளான், அவருடைய பாலிசி என்ன என்பதெல்லாம் அப்போது வெளிவரும். நாம் இப்போது புரிந்து கொண்டிருப்பது என்னன்னா, நேஷனல் அவுட்லுக் வித் ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ். இங்க இருக்கக்கூடிய மக்கள் மொழி, அந்த மொழியில பாஜக தலைமை பேசவில்லை என்பதுதான் அவருடைய விமர்சனம். உங்க பார்வையில தேசியமும் கூட இந்த அமைப்புடைய ஒரு கோர் டிஎன்ஏல நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய கழகங்கள் போல மாநில உணர்வு, அதாவது மாநில பிரிவினைவாத குரல் இருக்காது, அதே போல நாத்திகவாத குரல் இருக்காது. பட் அதே சமயத்துல சர்வ மதத்தையும் அவர் உள்ளடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்துறாருங்கிறது நிச்சயமாக அதை எடுப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், முதல்ல இன்றைக்கு இளைஞர்கள் எதிர்பார்க்கிற அரசியல் வேற. உங்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து பல பிரச்சனைகள், அதே மாதிரி இப்ப நீ இன்றைய அரசை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓட்டு வங்கி அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய பிளான கைவிடுறாங்க. என்ன மாதிரியான அணுகுமுறை? அதாவது அப்ப எப்படி நீங்க வளர்ச்சியை எதிர்பார்ப்பீங்க? பரந்தூர் விமான நிலையம் வராது. ஆகவே திரு அண்ணாமலை அவர்கள் இவர்களுடைய அரசியலில் இருந்து மாறுபட்டு செயல்படுவார் என்றுதான் நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு கிரவுடட் ஸ்பேஸா பார்க்கலையா? தமிழக வெற்றி கழகம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க ஒரு பெரும் சங்கை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இட் இஸ் தேர் டு ஸ்டே அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம். அது மாறுற வரைக்கும் அதுதானே. அது அந்த ஸ்பேஸ் அவங்க எடுத்திருக்கும் போது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதிமுக இன் சம் ஃபார்ம் ஆஃப் தி அதர் ஏதோ ஒரு சதவீதத்தோட இருக்கு. இந்த ஒரு ஸ்பேஸ் கிரவுடடா இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? நான் அப்படி நினைக்கவில்லை. அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர், வலிமையாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர். நீங்க நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், மிக விரைவில் அவர் தான் ஒரு வைப்ரண்ட் அப்போசிஷனாக மிக விரைவில் உருவார். இப்ப மற்ற அப்போசிஷன்லாம் பின்னாடி போயிடும். மிக விரைவில் அந்த நிலைக்கு அண்ணாமலை விடுவார். பட் இப்போ ஒரு தாவேகா மேல ஒரு கிட்ஸ் கிளவ் தான் வச்சிருக்காரு, ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுக்கறாருன்னு நம்ம பாக்குறோமா? நம்ம ஏன்னா தாவேகா மேல அவர் பெரிய விமர்சனங்களை வச்சு பார்க்கல. இன்னும் ஒரு வருஷம் டைம் கூட சொல்றேன். அநேகமாக இன்றைய அவரது பேச்சிலேயே ஏதாவது விமர்சனம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆட்சி குறித்த முதல் விமர்சனம் இன்றைய பேச்சில் வெளிப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு ரமேஷ். ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.